கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இறைமையின் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்பு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். நாம் யாவரும் ஆங்காங்கு நம்முடைய இலையில் அமர்ந்து கொண்டு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற கிருபை இயக்கத்தில் நமக்கு வந்திருக்கின்றார். ஆக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவை பாமாலையில் 16ஆம் பாமாலையினுடைய முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தை நாம் பாடுவோம். பாமாலை 16 யாவரும் நின்று பாடுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்கு அந்த வேலைக்கு நின்று தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வின் கால வேளையிலே நாங்கள் யாவரும் சுவாமி ஆங்காங்கு நிலையில் அமர்ந்து கொண்டு ஆராதிக்கின்ற மாபெரும் கை தந்தி நின்று தகப்பனே, இயேசுராஜன் நாளில் கலந்து ஒவ்வொரு குடும்பத்து மக்களுக்கு அச்சத்துக்கிறானவரே, யாரெல்லாம் ஆண்டுவந்தாலே இந்த ஆலை யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அனைவரை ஆசிரியம் ஆண்டவரே, இந்த ஆலயம் துவக்குதல் நிறைமட்டமாய் தேவ பிரசன்னம் எங்களுக்கு இருந்த ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசு பெருமான் அனுப்பியதாவே, ஆமேன். நாம் யாவரிடம் நின்று காலேஜ் ஒழுங்கை நாம் பயன்படுத்துவோம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுகுண்டாவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுமான இதயத்தில் புறக்கணியீர். உங்கள் வசம் அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாக கத்திரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசப்படுவதுமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவது நான் பாத்திரம் அல்ல என்பேன். நமக்கு பாவையில் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாய் இருப்போம். சக்தி நமக்கு இராது. நம்முடைய பாவலை மறுக்கிட்டார். பாவலை நமக்கு மன்னித்து எல்லானையாய்த்து நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுறையாக இருக்கிறார். நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாகவே நம்முடைய பாவ குற்றங்களை தேவ சமூகத்தில் நாம் அமைதியாக அறிக்கை செய்வோம். மனிதன் முகத்தை பார்க்கின்றான், நம்மை படித்து ஆண்டவரோ நம்முடைய இருத்து நினைவுகளை தூரத்தில் ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்கிற ஆண்டவர் நமத்திலே நின்று இருக்கிறார். பாவங்களை மறைக்க வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோ இருக்க பெறுவான். ஆகவே நம்முடைய பாவ குற்றங்களை அமைதியாக தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவனைக்கு நாம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த பிதாவே, தப்பிவிடாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகளிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிக நடந்தோம். உமது பரிசுத்தத்தை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுமை இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனித கர்த்தரை பார்க்கப்பட்டபடியே நீர் பற்றுவாய் பிடிக்கிறோம். தப்பிதுகளை கடுமையாயிரும் பாவத்தின் துக்கப்படைகளை செயல்படுத்தும். மிக இருக்கிற பிதாவே, விமர்சனத்துக்கு உண்டாகும் பக்தியும் நீதியும் தெளிந்து நடந்து வர
இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிறேன் சர்வ தேவன் பாவியை மனத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்திற்கு பாவ ஓசத்தையும் மன்னிப்பையும் குறி அறிவிக்க தம்முடைய பிழைக்காருக்கு அதிகாரத்தின் கட்டளையும் அருளை செய்திருக்கிறார். மையாய் மனம் திரும்பி தமது வருஷ சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய ஆவது சேர்த்தக்கதாய் ஏற்றுறது நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடுக்கு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமாய் நடக்கவும் அவர் நமக்கு மையான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசாவையும் அருளை செய்விடும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமகள் பிதாவே, கேட்போம். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேதபாகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 1 முதல் 15 வரை. அப்போஸ்தலர் 9:1 முதல். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமைத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தச்சு பட்டத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் நான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்றார் என்பதை தேவனையும் நாம் யாவர் எழுதென்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தை பூமியை படைத்து சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னி வளர்த்து பிறந்தார். பொந்தி பிறந்தக்காலுக்கு பாடுபட்டு காரியண்டு மறைத்து அடங்கப்பட்டு பதத்திறங்கினார். 3ஆம் நாள் கொண்டிருந்தார். பரமத்திற்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனை வந்துற்றிருக்கிறார்.
அவரிடத்திலிருந்து ஓய்வு வாய்ப்பின வருவார். பரிசாய் சுவாசிக்கிறேன். பொதுவாக சமயம் பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் செலவழிக்கிறதும் நித்தியத்தில் சுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமருங்கள். அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இனிய பெயரிலே அன்பான நல்வாழ்த்து அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தொடர்ந்து இந்த ஒரு கடினமான இக்கட்டான சூழ்நிலையில் நாம் கடந்து வருகிறோம். நீங்கள் யாருமே அறிவீர்கள். கொரோனா என்கின்ற வைரஸினுடைய தாக்கத்தின் நிமித்தமாய் உலகத்தில் அத்தனை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்திலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய சூழலிலே நாம் யாவரும் இதற்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருபடி வரக்கூடிய நாட்டிலே இந்த சூழ்நிலை மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அரசாங்கம் நமக்கு எத்தகைய அறிவுரைகளை கூறுகிறதோ அத்தகைய அறிவுரையின்படியாக நாம் திருச்செவியுடைய ஆராதனை உதவிகளை நாம் செய்ய நாம் இருக்கிறோம். ஆகவே இதற்காக நீங்கள் உங்கள் இலக்கில் அமர்ந்து கொண்டு இத்தகைய சூழ்நிலை முழுமையாக மாற்றப்படத்தக்கதாக தேவனாக நமக்கு உதவி செய்யத்தக்கதாக நீங்கள் யாவரும் உங்களுடைய இல்லங்களிலே தனிஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்கள் தயவு செய்து உங்களுடைய இல்லங்களிலேயே எழுந்து நிறுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுது வாழ்த்து பாடல் பாடிய பிறகு உங்களுக்காக நான் விசேஷ ஜெபத்தை நான் எடுக்க இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஐயா, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தெய்வாதி தேவனே, இயேசு சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இன்றும் இந்த வாரத்தில் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற அருமை அடியார்களே, அருமை பிள்ளைகளை நான் உறுதிப்படுகிற ஆண்டவரே இயேசு ராஜா, கடந்த ஒரு நாட்கள் முழுதுமாக கடந்த ஒரு ஆண்டுகள் முழுதுமாக தேவரே அருமை பிள்ளைகளோடு அருமை அடியாரோடு குடும்பங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கின்ற தகப்பனே, இந்த புதிய ஆண்டுகள் பிரவேசிக்கிறேன். உமது பிள்ளைகளோடு அடியாரோடு தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதுகாக்கின்ற வழிநடத்துகின்ற கரம் இருந்து அவரை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் விடுகிற ஆண்டவரே, இருக்கிற நடுகளிலே வேலை செய்கிற பணித்திலே செய்கின்ற வியாபாரத்தினுடைய பிள்ளைகள் தொடர்ந்து உமக்கென்று சாட்சி வைத்தார்கள். ஆசீர்வாதையும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும் இயேசு பெருமானோடு நடுங்கிறாவே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து வர நாட்களிலே நம்முடைய ஆலயத்தினுடைய அலுவலகமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆலயத்தில் அலுவலகமானது செயல்படும். ஆகவே சபை மக்கள் நீங்கள் ஆலயத்திற்கென்று எடுத்து வைத்த காணிக்கைகளை, மற்ற சிறப்பு காணிக்கைகளையும் காணிக்கை கவர்களையும் நீங்கள் இடநாட்களிலேயே வந்து ஆலயத்தில் வந்து ஆலய அலுவலகத்தில் நீங்கள் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நமக்கு நிகழ்த்துவார். நாம் இப்பொழுது செய்திக்கு முன்னதாக கிறிஸ்துவை பாமாலையிலே 295வது பாமாலையிலே முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தை நாம் பாடுவோம். அமர்வனமாக நாம் பாடுவோம். பாமாலை 295 முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தை நாம் பாடுவோம். Cantare
ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, இயேசு சுவாமி, இந்த மாதத்துடைய கடைசி நாளில் எங்களை கொண்டு நிறுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த பரிசுத்த நோயின் நாளின் காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய திருச்சி மக்கள் நாங்கள் சுவாமி ஆங்காங்கு இலங்களில் அமர்ந்து கொண்ட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒரு மாபெரும் கிருபைய வாக்கியத்தை தேவனகத்தில் தந்துக்கு நின்று தகப்பனே இயேசுராஜ், இந்த நாள் எங்கள் திருச்சியினுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் ஆண்டவரே, பரிசுத்தாவின் அதனுடைய அருளப்பட்ட திருநாள் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஆங்காங்கு நிலையில் அமர்ந்து கொண்ட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில உம்முடைய தூய் ஆவினால் தாமே எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலே கிரியை செய்ய வேண்டுமாய் விடுகிறோம். தியான சுவாமி, எங்கள் யாவருக்கும் அதிக பயனுள்ள கிருபைத்தார் இயேசு பெருமானார் இருக்கிறாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையான திருச்சி மக்களே, உங்களை நான் நேரடியாக முகமுகமாக நான் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த காணொலி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக எம்பெருமான் இயேசு இனிய பெயரிலே ஒரு அன்பான நல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை எங்கள் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் திருச்சியினுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று நம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளையின் அடிப்படையில் காத்திர்கள் சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று காத்திருந்த அந்த ஒரு சிறு கூட்ட மக்களாகிய சீடர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்முடைய தூய் ஆவினரை பொழிய செய்தார், அருளினார். பெந்தேகோஸ்தினுடைய நாள். இன்றைய திருச்சி மக்களுக்கு அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் நமக்கு தேவை. பெந்தேகோஸ்து அனுபவம் என்பது என்ன? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய சீடர்களை தம்முடைய தூய் ஆவினாலே நிரப்பினார். இன்று நான் நம்மளோடு பகிர்ந்து தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு உறுதுணையாக வேத பகுதியாக இன்று வாசிக்கப்பட்ட பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதியை என்ன செய்வோம்? இந்த தலைப்புக்கு உதாரணமாக வைத்து சிந்தனை செய்வோம். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். இன்று நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறோமா? நம்முடைய இல்லங்களிலே சமையல் அறையில் என்ன செய்வோம்? சில பாத்திரம் என்ன செய்வோம்? வைத்திருப்போம். அதை தொடர்ந்து நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கோம் இல்லையா? சுத்தப்படுத்திக் கொண்டு அந்த பாத்திரத்தை பெண்கள் என்ன செய்வார்? பயன்படுத்திக் கொண்டு வருவார்கள். இன்று பாத்திரம் என்பது அந்த வெசல் மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்களாகிய ஆண்டவர் நம்மை ஒரு பாத்திரமாக எடுத்துக்கொண்டு நம்மை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நானும் நீங்களும் தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரமாக இருக்கிறோமா, அல்லது தேவனால் பயன்படுத்தப்படாத பாத்திரமாக இருக்கிறோமா? தேவன் பயன்படுத்துகின்ற பாத்திரமாக இருக்கும், தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறோமா? அப்படியானால் தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வாழ்வில் எத்தகைய ஒரு பண்புகள் தேவை, தேவன் இவைகளை விரும்புகிறார் என்பதற்கு இந்த அருமையான இந்த பகுதி நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் யாருடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம்? தூய பவுல் அடியாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்வில் காணப்பட்ட 3 முக்கியமான அம்சங்கள் தான் இன்று தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அத்தகைய பண்புகளை அவர் எதிர்பார்க்கிறார். பவுல் அடியாருடைய வாழ்விலே காணப்படுகிற இந்த பண்புகள் இன்று என்னுடைய வாழ்வில் இருக்கிறதா? 1, தேவன் தான் விரும்புகின்ற ஒரு பாத்திரத்தை, தான் விரும்புகின்ற ஒரு மனுஷனை எத்தகைய ஒரு மனுஷன் அவர் செய்தார்? பயன்படுத்தார் என்று சொன்னால், 1, தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றாத மனுஷனை தான் தேவன் விரும்புகிறார். யாரை விரும்புகிறார் பாருங்க? தன்னுடைய சொந்த விருப்பத்தை, சொந்த ஆசையை, சொந்த வாஞ்சையை யார் நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ
இல்லைங்களா? யாரெல்லாம் தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாத மக்களைத்தான் ஆண்டவர் செய்தார் தெரிந்து கொள்ள விரும்புகிறார், தெரிந்திருக்க விரும்புகிறார். இங்க பாருங்க, இந்த பவுலுடைய வாழ்க்கை ஒரு ஆழமான வைராக்கியமான யூத சமயத்தை சார்ந்த பரிசேய குடும்பத்தை சார்ந்த கமாலியனுடைய பாதப்பள்ளியை படித்த நல்ல ஒரு சிறந்த ஒரு கல்விமான் இல்லைங்களா? ஆனால் இவர் அன்று திருச்சபை என்ன செய்தார்? திருச்சபை துன்புறுத்தி கொண்டிருந்தார். அவர் நினைத்தது தான் செய்தது சரி என்று எண்ணிக்கொண்டிருந்தார் இல்லைங்களா? மூப்பர்களிலே சிறந்த தலைவனாக இருந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது இந்த வாலிபனை தான் என்ன செய்தார்கள்? இந்த துணிமணியெல்லாம் அந்த பாதுகாக்கிறதுக்கு இந்த வாலிபனை தான் வைத்திருந்தார்கள். பாருங்க, யாருங்க? சவுல் ஆகிய இந்த வாலிபனை அன்றைய மக்கள் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த கல்லெறிந்து கொள்வதற்கு ஒரு ஐ விட்னஸ் இருந்தது யாருங்க? இந்த சவுலாகிய பவுல். அது மட்டுமல்ல, வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 3 வசனம் வாசிங்கமா, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்கி கொண்டு வந்தான். பாருங்க, சபையை பாழாக்கி கொண்டு வந்த அந்த மனுஷன், சவுலாகி இந்த மனுஷன் தான் செய்தது சரி, அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் அன்றிருந்த மக்களுடைய சமயவாதிகளுடைய விருப்பம் என்று சொல்லி தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் கடவுளுடைய திட்டம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிற நிறைய என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் கடவுளுடைய விருப்பம் நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்படித்தானே? என்னுடைய விருப்பம் நிறைவேறணும், அவ்வளவுதான். என்ன செய்யுங்க? என்னுடைய விருப்பத்தை நிறைவேறணும், நான் என்ன நினைக்கணும் அது நடக்கணும், அதை செய்யணும், அதுதான் கடவுளுடைய திட்டம் சொல்லி நிறைய பேர் செய்றாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? கிறிஸ்துவர்களும் கூட, இன்னும் சொல்ல போனால் ஊழியர்களும் கூட, ஊழியர் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் கூட தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அப்படியானால் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த சவுல் என்ன செய்ய பாருங்க. இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியருக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். பாருங்க, எருசலேம்ல என்ன செய்யறாரு? சபையை துன்புறுத்திட்டு இருக்கிறாரு. அது 10ஆம் சொல்லி எங்க போறாருங்க? தமஸ்குக்கு போறாரு. அதிகார பத்திரத்தை வாங்கிட்டு அங்க போறார். அவ போருடைய நோக்கம் என்ன? என்னுடைய விருப்பம் அதுதான் தேவனுடைய திட்டம் என்று எண்ணுகிறார்கள். எண்ணினார் நான் செய்வது தேவனுடைய திட்டம், நான் செய்வது தேவனுடைய விருப்பம் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க? அதிகார பத்திரத்தை வாங்கி கொண்டு அவர் புறப்பட்டு போகிறார். ஒருவேளை இது கடவுளுடைய திட்டமாக இருக்குமேனால் அந்த நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்காது. எப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுது பாருங்க. ஆண்டவரே வாழ்க்கை அவர் தமஸ்குக்கு நெருங்கிய அந்த வேளையில என்ன செய்தார்? தடுத்தாட்கொள்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒளி அவரை என்ன செய்தது? அவர் மேல வீசுகிறது. பயங்கரமாக ஒளி, சத்தம் கீழே விழுந்துறாரு இல்லைங்களா? உங்களுக்கு சத்தம் கேட்டு வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சத்தம் பாருங்க, பெரிய ஒளி வந்துச்சு, சத்தம் வருது. மின்னல் அடிக்கும் போது எப்படி தண்டர் இல்லையா, இடி இடிக்குமோ, மின்னல் வந்து வேகமா வந்து வெளிச்ச வேகமா வந்து சத்தம் லேட்டா வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒளி அவன் முகத்துல வீசுது, சத்தம் கேட்குது இல்லைங்களா? சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப ஏன் சவுல் வந்து ஏசாமி துன்பப்படுத்தினாரா? அப்படியா? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அந்த சத்தம் கேட்ட உடனே சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் கேட்கிறான். நீ யார்? அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. போதும் கவனிங்க. இயேசு சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படி பொருள் என்ன? சவுல் இயேசுவை துன்பப்படுத்தினாரா? இல்லை. யாரை துன்பப்படுத்தினார்?
திருச்சபை மக்களை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டத்தை, விசுவாசிகளை, திருச்சபை மக்களை சவுல் துன்பப்படுத்தினார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்ப என்ன? திருச்சபை இயேசுவின் சரீரம். நாம் அந்த சரீரமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நாம் அவயமாக இருக்கிறோம். ஆக நம்ம யார் துன்பப்படுத்துகிறார்களோ, இல்லைங்களா, நம்ம யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் யாரை துன்பப்படுத்துகிறார்கள்? இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. திருச்சி மக்களாக என்னையும் உங்களையும் யாராவது துன்பப்படுத்தினால் அவருடைய பொருள் என்ன? சொல்லுங்க. என்னை துன்பப்படுத்தவில்லை, நம்மை அவர்கள் துன்பப்படுத்தவில்லை, மாறாக யாரை துன்பப்படுத்துகிறார்கள்? இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். அது அழகா சொல்றாரு. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சொல்லிட்டு வசனத்தை வாசிங்க. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நல்லா கவனிங்க. திருச்சபை என்பது முள் போன்றது. முள் வந்து குத்தும். ஒருத்தர் குத்தும் பொழுது இருக்குது இல்லையா? முள்ள மட்டியும் பார்த்துருப்பீங்க, முள்ள மட்டியும் பார்த்துருப்பீங்க. அது பாட்டு போயிட்டு இருக்கு. யாராவது டச் பண்ணா முள் உடம்பு எப்படி இருக்கு, சிரித்துக்கும், அப்படியே முள் நிறைய இருக்கும். இவர் நினைச்சாரு, சபை மக்களை அடுத்து துன்புறுத்துவது லகுவான காரியம், வெற்றியுள்ள காரியம், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற காரியம் நினைச்சிருக்கிறார். ஆண்டு சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது கடினமான காரியம். அது முள். நீ சபையை துன்பப்படுத்தும் பொழுது சபை பாழாகுவதில்லை, சபை கெடுவதில்லை, மாறாக நீ என்ன செய்கிறாய்? அழிக்கப்படுகிறாய். அதான் இயேசு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த வாசம் வாசிங்க. அப்படியே முள் உதை கடினமாம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இதுதான் முக்கியம். நல்லா கவனிச்சுங்க. தேவன் விரும்புகின்ற மனுஷனுடைய வாழ்விலே காணப்படைய முதலாவது ஒரு காரியம் என்ன? சுய விருப்பத்தை வெறுக்கின்ற மனுஷனாக இருக்க வேண்டும். சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிட்டு நான் ஆண்டுடைய பாத்திரம், ஆண்டாட்டில் பாத்திரம் சொல்லவே முடியாது. நல்லா கவனிச்சுங்க. பவுல் வந்து சொன்னாரு, சவுலாகிய இந்த சவுலும் பவுலுங்கிறது வித்தியாசம் இல்லை. சவுல் வந்து யூத பெயர் இல்லையா, யூத மக்களுடைய பெயர். பவுல் வந்து கிரீக் நேம். ரெண்டுமே ஒரே ஆள் தான். அப்போ சவுல் நினைக்கிறாரு, துன்புறுத்துவது கடவுளுக்கு செய்ய தொண்டு, அழைப்பது கடவுள் செய்ய தொண்டு நினைச்சிட்டாரு. அப்படி அல்ல, இல்லைங்களா? அப்போ நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல, விருப்பம் அல்ல. அது தேவனுடைய பாத்திரம், தேவனுடைய பாத்திரம் அல்ல. மாறாக சுயத்தை வெறுக்க வேண்டும், சுயத்தை அகற்ற வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். தேவனுடைய விருப்பம் எதிர்ப்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதுதான் முக்கியம். இப்பதான் கரெக்டா சவுல் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர்? பாருங்க, அருமையான கேள்வி. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவனும், ஒவ்வொரு ஆணுடைய பிள்ளையும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்மகளும் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை சமூகம் என்னை உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் என்ன செய்ய நீ விரும்புகிறீர்? கேட்கிறோமா? நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, இது எனக்கு விருப்பம், நான் செய்கிறேன், எனக்கு உதவி செய்யும். இல்லைங்களா? சின்ன சாமுவேலே கூப்பிடுற ஆண்டவர் ஏறிட்டு போய் கேட்கறான், நீ கூப்பிட்டீங்களா? இல்லை, நான் கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கிறேன். திரும்பி சத்தம் வருது, திரும்பி ஏறிட்டு போய் என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை, போய் படுத்துக்கிறேன். மூணாவது கூப்பிடுறான், சத்தம் கேட்குது, திரும்பி கேட்குறான். அப்பதான் ஏழிக்கே அப்பதான் பிரதான் ஆசாரியம். ஓ, கடவுளுடைய சத்தம் பாது, இனிமேல் செய்ய சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன். அப்படி சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன். அப்பதான் மூணாவது ஆண்டவர் சத்தம் கேட்குது, சாம்பையிலே அப்புறம் முழங்கால் பட்டு சொல்லும் ஆண்டவர் அடியேன் கேட்கிறேன். இப்ப நம்ம என்ன மாறிடுறோம்னா, அன்னைக்கு சொல்லும் ஆண்டு அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன அந்த சாம்பையுடைய வார்த்தைக்கு மாறாக கேளும் ஆண்டவரே நான் சொல்லுகிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறோம். ஆண்டவரே கேளும், நான் சொல்றேன், அதபடி என்ன செய்யணும். அதுவல்ல தேவனுடைய விருப்பம். சவுல் சொல்றாரு, ஆண்டவரே, நான் என்னை சித்தமாக இருக்கிறேன், நான் என்னையா செய்யணும், என்ன விருப்பம் சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன ஆண்டவரை செய்யணும், வழிகாட்டும் ஆண்டவரே. வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உண்மை என் கண்ணை வைத்து அவனுக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடு பேசணும், ஆண்டோடு பேசுவதை நம்ம கேட்கணும்,
திருமறை மூலமாக ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், எப்படி பேசணும், எங்க போகணும், எங்க போகக்கூடாது சொல்லி என்ன செய்யுது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். எப்படி இந்த சவுல் கேட்டாரு, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர். சரி, இப்போ தமஸ்குக்கு போனாங்க. நான் என்ன செய்ய சொல்றேன் பாருங்க. 3 நாளுக்கு தமஸ்குல 3 நாள் குசியாமல் குடியம் என்ன செய்யறாரு, தூக்கம் இல்லாத 3 நாளுக்கு இருக்காரு. கண் பார்வை இல்லை, அப்படியே என்ன ஸ்டன் ஆயிட்டு பாடம் பாருங்க. அனனியா அனுப்புறாரு, அப்பா நீ போ அந்த நேர்த்தெருவுக்கு போ, அங்கே சவுல் இருக்கிறாரு, ஜபம் பண்ணிட்டு பாரு, நீ போய் என்ன செய்ய ஜபம் பண்ணி அவனை கண்ணை திறந்து சொல்றாரு. அன்னையா தேவனுடைய மனுஷன் சீடம் ஆண்டவரே, இந்த மனுஷனை பற்றி தப்பா நினைட்டு அவன் எருசலேமில் எல்லாத்தையும் கொண்டு வருவார். ஸ்தேவானை கொண்டு இருக்காரு, நிறைய பேர் அடிச்சு கொண்டுட்டாரு, நிறைய குடும்பத்தை சாகடிச்சிருக்கிறாரு. இங்க நிறைய பேர் அடிக்கிற நினைச்சு வாங்கிட்டு இருக்காரு, ஜபானித்து அதிகாரத்தை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு யார் சொல்றது, அனனியா சொல்றாரு. பாட சொல்லல, நீ போ, அவன் நான் தெரிந்துகிட்ட பார்த்தேன். அனனியா போகிறார், என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி அவனுக்கு கண் பார்வை கொடுத்து ஞானஸ்தானம் பெறுகிறார். ஆக ஒன்று என்னது, நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். 2 தேவனுடைய சித்தம் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 3வது தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல். கிறிஸ்துவ வாழ்வில் கீழ்ப்படிதல் மிக முக்கியமான ஒரு காரியம். பவுல் அடிகளார் செய்த பவுல் இந்த வசனத்தை வாசிங்கய்யா, இந்த வசனத்தை வாசிப்போம். 15 வசனம் வாசிங்க, பிடிச்ச ஒரு சீக்கிரம் 15 2 மினிட்ஸ் தான். பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பாருங்க, ஒரு காலத்துல சபையை துன்புறுத்தினவன், சபை மக்களை கொன்று குவித்தவன், இன்று இயேசு கிறிஸ்துடைய திருச்சத்தை நிறைவேற்றுவது தன்னை முழுமையாக அர்ப்பணித்த மனுஷனாக மாற்றப்படுகிறான். பவுல் சவுலாகி பாரு ஆண்டவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறார். அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யலாம், எந்த நோக்கத்தோடு போனாரோ, எந்த வேகத்தோடு கிறிஸ்துவ மக்கள் துன்புறுத்தல் சொல்லி போனாரோ, அதே வேகத்தில் இயேசுதான் மேசியா என்று சொல்லி அன்று தமஸ்குவில் என்ன செய்யறாருங்க, பிரசங்கம் செய்கிறார். அங்கிருந்து யூதர்கள் மேல கோவப்பட்டு இவனை கொல்றதுக்கு முற்படுறாங்க. சரி, என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய கூடையை வச்சுட்டு இறக்கி அவர் என்ன செய்யறாங்க இல்லையா, அனுப்பிச்சிடறாங்க. ஆமாங்க, கடவுள் தெரிந்த பாத்திரமாகியது சவுலாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் அவரை கொண்டு அன்றைய உலகம் முழுவதும், ஆசிய கண்டம் மட்டுமல்ல ஐரோப்பா கண்டம் முழுமையாக சவுலை கொண்டு பவுலை கொண்டு ஆண்டவர் செய்தார். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றின அநேக சபைகளை உருவாவதற்கு யார் காரணமாக இருந்தது, பவுல் தான். புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகத்தில் இருக்காங்க, 14 புத்தகம் இல்லையா. அப்போஸ்தலர் நடவடிக்கை படிக்கும்போது அவருடைய சரித்திரத்தை படிக்கிறோம், அவருடைய பயணங்களை நாம் படிக்கிறோம். 3 முக்கியமான பயணங்களை படிக்கிறோம். இந்த 3 முக்கியமான பயணங்களில் பவுல் கற்றுக் கொடுத்த 3 பாடத்தை மட்டும் சுருக்கமா தெரிந்து கொள்வோம். வாசிங்க. அவருடைய பயணங்களில் அவர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? முதலாவது பாடம், முதல் பயிற்சி, முதல் மிஷன் பயணத்தில் அவர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? எடுத்துக்கங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்கம்மா. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நல்ல கவனிங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. அநேக உபத்திரவங்கள், கொரோனா உபத்திரவம், வெட்டுக்கிற உபத்திரவம், எத்தனை உபத்திரவம் வரதான் செய்யும். ஆனால் இந்த மத்தியில நான் ஆண்டவரை விசுவாசம் நினைச்சு கூடாதுங்க, வழி விலகி போகக்கூடாது. நல்லா கவனிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருக்கிறோமா சொல்றாரு பாருங்க, பவுல் அழகா சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் பெறுவது சாதாரணப்பட்ட காரியம் அல்லப்பா. அநேக உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரத்து மத்தியில இயேசு மீது நம்பிக்கை வச்சு உறுதியாக இருந்து அவருக்குள்ள நினைச்சணும், நிலைத்திருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பயன் சொல்றாரு வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:31. அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு, ஒரு மனுஷன் ரட்சிப்பு எப்படி யாருக்கு கிடைக்கும்? யார் மூலமா கிடைக்கும்? இயேசு நம்பு, இயேசு விசுவாசி. இந்த செய்தியை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? நம்ம விசுவாசியை எப்பதான் சொல்ல முடியும்? நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும். பவுல் பாருங்க அழகாக சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீயும் வீட்டாரும் சொல்லுங்க ரட்சிக்கப்படுவீர்கள். எத்தனையோ பேர் விடுதலை பெறாம பாவத்தை விடுதலை இருக்காங்க. அந்த மக்களுக்கு நாம் சொல்லிய ஒரு செய்தி என்ன? இயேசுவை நம்பு,
இயேசு விசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கொள். மூணாவது பாடம் வாசிங்க. ஒரு மூன்றாவது பயணம் சொல்றாங்க, வாசிங்கயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 35 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:35 வாசிங்க. 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை போதும். பாருங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு, திருச்சிங்க மக்களுக்கு தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற முதலாவது பாடம் என்ன இல்லையா? அநேக உபத்திரவங்கள் வழியாக யுவராஜ். இரண்டாவது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசி. மூணாவது என்னது? வாங்குறதை பார்க்கணும், கொடுப்பது தான் பாக்கியம். ஆமாங்க, ஒரு காலத்தை வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சேர்ந்தார், நம்மை அநேக மக்களுக்கு உதவி செய்கிற கருவிகளாக வைத்திருக்கிறார். அநேக மக்கள் உதவி செய்கிற பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். நம்ம மற்ற கொடுக்குறோமா அல்லது எனக்கு வேணும் சொல்லுற வச்சிருக்கிறோமா? கடவுள் ஒரு காரியம் என்ன? பிறருக்கு கொடுக்க கடவுள் இயேசுவை நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்னை உங்களுக்கு பிள்ளையாக வைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க, பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு பணிவிடை செய்ய, வாங்குவதை பார்க்க கொடுப்பது. ஆக இதுதான் தேவன் விரும்புகின்ற பாத்திரம். ஆக பவுல் எழுதுகிறார், ஒரு காலத்தில் தன்னுடைய விருப்பத்தையே நிறைவேற்றுதான் கடவுளுடைய விருப்பம் நினைத்துக் கொண்டார். ஆனால் அவரால் விருப்பத்தை ஆண்டவர் சுட்டி காட்டி சுயத்தை வெறுக்க வேண்டும், என்னுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவர்கள் இத்தகைய பண்புகளை உடையவர்கள் தான் யாரு? தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இத்தகைய குணங்களை பெற்றவர்களாக தேவன் தெரிந்து பாத்திரமாக இருக்கிறோமா? தேவன் தெரிந்து பாத்திரமாக விளங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நாம் அமர்ந்தவண்ணமாகவே கிறிஸ்துவ ஞான கீர்த்தி 189 கீர்த்தியில் முதல் சரத்தை கடைசி சரத்தை நான் பாடுவோம். கீர்த்தி 189. Yeah.
தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர்கிறார்கள். குடும்பமாக திருச்சபையாக ஆசீர்வதித்து ஆண்டு வழிபடுகிற தகப்பனே, நாங்கள் படித்த காணிக்கை போது குறிப்பிடிக்க மாட்டவரே, எங்களை ஆசிரியர் சுவாமி, நாங்கள் படித்த காணிக்கை ஆசிரியர் ஆண்டவரே, இந்த காணிக்கையை நாங்களுடைய திருச்சி மொழிகளுக்காக ஆலயத்துக்கு பயன்படுத்தி கற்பித்தோம். இயேசு பெருமான் நன்றாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருச்சபைக்காக திருச்சி அங்கே காணித்து குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம், வேண்டுதல் செய்வோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், முதியோர்கள் அனைவருக்கும் வேண்டுதல் செய்வோம். திருமணத்துக்காக வேண்டுதல் செய்வோம். திருமணத்தில் பணியாற்ற அனைத்து குருமார்களுக்காக வேண்டுதல் செய்வோம். பேராயனுக்காக பணிகளுக்காக வேண்டுதல் செய்வோம். தெரிந்த திருச்சபைக்காக, தெரிந்த திருச்சி அங்கமாய் அனைத்து குடும்பங்களுக்காக, குடும்ப தேவைகளுக்கு வேண்டுதல் செய்வோம். தெரிந்த திருச்சியில் பணியாற்ற அனைத்து குருமார்களுக்காகவும், பேராயன்மார்களுக்காகவும், தெரிந்த திருச்சி வெளியில் வருகின்ற மாடற்றியாவுக்காகவும், மாநிலமாவுக்காக வேண்டுதல் செய்வோம். தெரிந்த திருச்சி மக்களாகி நாம் இந்திய சமுதாயத்தில், தென்னிந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவை தெரிந்துள்ள பாத்திரங்களாக நாம் இருந்து அவருடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற முடியலாக இருக்க கர்த்தரும் கிருபையால் விடுதல் செய்வோம். அரசாங்கத்துக்கு விடுதல் செய்வோம். மத்திய அரசாங்கத்துக்காக, மாநில அரசாங்கத்துக்கு விடுதல் செய்வோம். இன்றைய சூழலில் நாம் கடந்து வருகின்ற கொரோனா வைரஸ் மூலமாக நாம் கடந்து வருகிற நெருக்கடியான காலகட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நெருக்கடியை மாற்றும்படியாக கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட அனைவரும் பாதுகாக்கப்படவும், யாரும் உயிரிழக்காதபடி அனைவரும் அனைத்து மக்களும் பாதுகாப்பதற்கான கிருமியை தள்ளுபடியாக விடுதல் செய்வோம். கொரோனா வைரஸை முழுமையாக அழிப்பதற்கு ஏற்ற வேளையிலே அதற்குரிய மருந்துகளை வேக்சினேஷன் கண்டுபிடித்து அதை முற்றிலும் அகற்றப்படுவதற்கான கிருமியை கர்த்தர் மறுபடியும் விடுதல் செய்வோம். கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு சேவை செய்கின்ற மருத்துவர்கள், தாதிமார்கள், மற்ற பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், மற்ற பணியாளர்கள், மற்ற தொழில் பணியாற்ற ஒவ்வொரு அதிகாரிகள், அனைத்து மக்களுக்காக ஜெபம் செய்வோம். அனைவரும் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து தங்களுடைய பங்களிப்பை சிறந்த செய்வதன் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் முழுமையாக அகற்றப்படுவதற்கான கிருமியை கருத்தில் மறுபடியும் விடுதல் செய்வோம். இம்மாதம் 31 வரை இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட் ஆனது கூடிய சீக்கிரம் நமக்கு இதிலிருந்து ஒரு புதியதான விடுதலை கிடைக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கிருபை விடுதல் செய்வோம். கூடிய சீக்கிரம் ஆலயங்கள் திறக்கப்படவும், நாம் யாவரும் அவனுடைய பிள்ளையாக, நாம் யாவரும் விசுவாசம் கொடுத்ததாக நாம் யாவரும் ஆலயத்தில் வந்து தரித்திருந்து ஆண்டு ஆராதிக்கின்ற கிருதியை கர்த்தர் நமக்கு அருளும்படியாக விடுதல் செய்வோம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் எதிரே பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக வேண்டிய தகப்பனே, நீ நல்லவர், வல்லவர், மேலான ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஆங்காங்கே முறையில் அமர்ந்து கொண்டு ஏக மனதோடு, ஏக சிந்தியோடு, ஒரு மனது ஒற்றுமையோடு உடைய சமூகத்தை சமர்ப்பித்த விண்ணப்பங்களை தேவனை கேட்டு எங்கள் பதில் தர வேண்டுமாய் விடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டு நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு பெருமான் என்கிற பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக.
ஜெபமாக. தோத்திரியா தோத்திரம்மா.